ஹெர்பல் லைஃப்ல ஃபுட்டை ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட வெயிட் லாஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பெஸ்டான வீடியோவா இது இருக்கும். சோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஹெர்பல் லைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா தான் பண்றேன். கரெக்டான டைமுக்கு ஷேக் அண்ட் அஃப்ரெஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட கோச் சொன்ன டயட் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோட வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருக்கு. எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற முக்கியமான வெயிட் லாஸ் சேலட்ஸை எடுத்தாகணும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்க பாடியில ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே நீ வெயிட் லாஸ் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வயிறு பகுதியில் இருக்கிற சதைகள், கை பகுதியில் இருக்கிற சதைகள், தொடை பகுதியில் இருக்கிற சதைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா அடிவயிறு இருக்கிற சதைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த பகுதியில தான் கொழுப்பு அதிகமாவே இருக்கும். சோ கொழுப்பு அதிகமா சேர்ற பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த கொழுப்பு பகுதியை நீங்க ரெடியூஸ் பண்ணாதான் நீங்க வெயிட் லாஸ் பண்ண மாதிரியே தெரியும். உங்க பாடியில ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். நீங்க இந்த பகுதிகளை பர்ன் பண்ணாம நீங்க வெயிட் லாஸ் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க இந்த தொப்பை பகுதியை நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. நீங்க இந்த தொப்பை பகுதி, கைப்பகுதி, தொடை பகுதியில் இருக்கிற சதைகளை நீங்க ஃபிட்னஸா வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த சேலட்ஸ் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா செல்லுலாஸ். இந்த செல்லுலாஸ் டேப்லெட்ல 90 டேப்லெட்ஸ் இருக்கும். இந்த 90 டேப்லெட்ஸை நீங்க டெய்லி பேசிஸ்ல கரெக்டா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க பாடியில பாத்தீங்கன்னா ஃபிட்னஸோட நீங்க ஃபேட் லாஸும் பண்ண முடியும், இன்ச் லாஸும் பண்ண முடியும். நீங்க ஒரு ஐடியல் ஷேப்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்க இந்த செல்லுலாஸ் டேப்லெட்டை எடுத்துக்கும் போது தான் நீங்க ஸ்ட்ரக்சரான ஒரு ஃபிட்னஸான ஒரு ஐடியல் ஷேப்ல வெயிட் லாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு டேப்லெட் இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா 22 வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 22 வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற ஆர்கன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த மல்டி விட்டமின் தாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1க்கு அப்புறமா நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல லான்ச் பண்ண ஒரு பெஸ்டான ஒரு ஃபுட்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டி விட்டமின் டேப்லெட் தாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஸ்கின்னுக்காக நீங்க ஃபுட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மல்டி விட்டமின் டேப்லெட் இல்லாம எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேப்லெட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பிஎம்ஐ இருந்தாலும் சரி, பிஎம்ஐ இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டா இருக்கு. இருந்தாலும் நீங்க வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை கம்பல்சரி எடுத்துக்கோங்க. என்னால இந்த லாஸ்ட் ஒரு 10 kg மட்டும் வெயிட் லாஸ் பண்ண முடியல, லாஸ்ட் ஒரு 5 kg மட்டும் என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா கம்பல்சரி நீங்க இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை எடுக்கும்போது உங்க பாடியில மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும்போது உங்க கேலரிஸ் எல்லாமே பர்ன் ஆகும். பர்ன் ஆகும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் சீக்கிரமா நடக்கும். உங்க வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சோ நீங்க வெயிட் லாஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா உங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அண்ட் இந்த ஃபுட் எல்லாம் எங்க வாங்கணும், எப்படி இந்த ஃபுட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபுட் எல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்குமா அப்படின்னு எந்த டவுட்டா இருந்தாலும் டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.